சேலம் பழையூர் பகுதியில் காலை ஆட்டோ ஒன்றில் சாய்பாபா உருவச் சிலையை வைத்துக் கொண்டு 5 இளைஞர்கள் வலம் வந்துள்ளனர். வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி பொதுமக்களுக்கு விபூதி, குங்குமம் வழங்கியுள்ளனர். அதிலிருந்த உண்டியலில் அப்பகுதி மக்கள் 5 ரூபாய், 10 ரூபாய் என காணிக்கைகளையும் செலுத்தியுள்ளனர். அந்த வகையில் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணம்மா என்ற மூதாட்டி 10 ரூபாயை உண்டியலில் காணிக்கையாக போட்டுவிட்டு குங்குமத்தை வாங்கிக் கொண்டு வீடு நோக்கி சென்றுள்ளார். ஐந்து பேர் கொண்ட அந்த கும்பலைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் மூதாட்டியை பின்தொடர்ந்து சென்று அவரது வீட்டுக்குள் நுழைந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்து விசாரித்த மூதாட்டியிடம் அவரது வீட்டில் சாய்பாபா பிரார்த்தனை செய்ய சொன்னதாக கூறி கையில் வைத்திருந்த தண்ணீரை அவர் மீது தெளிக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. சுதாரித்துக் கொண்ட மூதாட்டி அவனை பிடித்து கீழே தள்ளி பின்னர் விரட்டி பிடிக்க முயன்றுள்ளார். வந்த உடனே எனக்கு தண்ணி கேட்டான். தண்ணியெல்லாம் இல்லடா கொடுத்தது, நீரை கொண்டு போய் உள்ளார வைக்கிறதுக்கு போனேன். ஒரு கேட்டு ஒன்று சின்னதா இருக்கு, அதை சாத்தி திறந்துட்டு உள்ளார போய் நீரை வைக்க போனேன். உள்ளார போறதுக்குள்ள வந்து உள்ள பூந்துட்டான். அந்த ஒரு பையன் வந்து உள்ள பூந்துட்டான். பூந்த உடனே என்னடா உள்ளார என் வீட்லயே பூந்துட்டியா அப்படின்னு. ஆயா சாமி உள்ளார வரவழிக்குது அப்படின்னா. என்னடா சாமி வரவழிக்குது, நானே சாமியான்னு சொன்னேன். அப்புறம் உக்காருன்னு சொன்னான் பெட்டு போல. என்னடா உட்கார சொல்றேன், எதுக்குடா உட்கார சொல்றேன்னு கேட்டேன். உட்காரு, உனக்கு நான் ஜபம் பண்றேன்னா சாமி வருது சாய் பாப்பா அப்படின்னா. சரி நிமிட்டு நான் பெட்டு போல உட்காந்தேன். உட்காந்த உடனே என் கையில இருக்கிற அந்த நீரை வந்து எடுத்து நீரை எடுத்து முன்ன இங்க வச்சான். ஏன்னா இங்க போறேன்னு இப்பதான் சாமி வருது, வெளியே சத்தப்படானோ அப்படியே சாமின்னு எட்டனு அவன் சொக்கா எட்டி அப்படியே பிடிச்சிட்டு மயத்து பிடிச்சிக்கிட்டேன். ஐயோ சாமி சாமி எதுவும் சொல்லாது, ஆயா மன்னிச்சுன்னு கத்தணும். விட்டவே மாட்டேன். இன்னும் எங்க கடா கறிக்கணும் ஒட்டி அந்த ரோட்டுக்கு ஒட்டி அந்த ஒன்னா ஒரு வண்டி வந்துருச்சு. அந்த ஆளுக்கு 5 பேர் 5 ஓட்டில் இருக்கிறானுங்க அவனுங்க. மூதாட்டி வீட்டில் இருந்து இளைஞன் ஓடி வர அவனுடன் வந்த மற்ற 4வரும் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்து வெளியே ஓடி வந்துள்ளனர். இதனை பார்த்த பொதுமக்கள் 5 பேரையும் மடக்கி பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் 5வரும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. சாய்பாபா பெயரில் பிரார்த்தனை செய்வதாக கூறி பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளுக்குள் சென்று அவர்களது கவனத்தை திசை திருப்பி நகைப்பறிப்பில் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம் என்று கூறும் போலீசார் அவர்கள் வந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மூதாட்டி மீது இளைஞன் தெளிக்க முயன்ற தண்ணீரில் மயக்க மருந்து ஏதேனும் கலந்துள்ளதா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.